ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பைத்தகோரஸ் தியரம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தலாம். இன் a right angle triangle the square on hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. given ABC அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, அதில் ஆங்கிள் ஏ என்ன சொல்கிறாங்க, 90 டிகிரின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க, 90 டிகிரி. நெக்ஸ்ட் டு ப்ரூவ், இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் ஹைப்போட்டினியூஸ் அப்படிங்கிறது இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்குது தான் ஹைப்போட்டினியூஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு அதர் டூ சைட்ஸ். இது ஏபின்னு ஒரு சைடு இருக்குது, ஏசின்னு ஒரு சைடு இருக்குது. அந்த ரெண்டு சைடுடைய ஸ்கொயர்ஸ், அப்போ ஏபி ஸ்கொயரையும் ஏசி ஸ்கொயரையும் ஆட் பண்ணணும். நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணுறோம். ஏலேருந்து பிசிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். ஏடின்னு ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. இது நம்ம எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னா 90 டிகிரி. அப்போ இந்த பக்கம் ஒரு 90 டிகிரி. இங்கே பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 ட்ரையாங்கிள் தெரியும். ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த க்ரீன் கலர். ரைட் சைடு இந்த பக்கம் ஒரு ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைடு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஆனால் எடுக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இங்கே வந்து ஒரு 3 ட்ரையாங்கிள் நமக்கு தெரியுது. பெரிய ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் சைடு ஆரஞ்சு கலரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் சின்ன ட்ரையாங்கிளையும், லெஃப்ட் சைடு ட்ரையாங்கிளையும். இந்த பெரிய ட்ரையாங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் பிஏசி அப்படிங்கிற பேரில் நம்ம எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஏ லெட்டர் இருக்கு இல்லையா, அங்கே 90 டிகிரி வருது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த க்ரீன் கலர் இங்கே எடுத்து எழுதி நான் ஆரஞ்சு கலரில் எழுதியிருக்கேன். அதையும் கூட க்ரீன் கலரில் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம்னா, ட்ரையாங்கிள் ஏடிபின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பி அப்படிங்கிற இங்கே டி அப்படிங்கிற ஆங்கிள் தான் இங்கே 90 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது ஏன் அப்படி எடுக்கணும்னா, இப்போ ஆங்கிளை எழுதும் பொழுது பிஏசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளுடைய ஆங்கிளும் ஏடிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் ஏடிபியும் ரெண்டு எப்படி இருக்குன்னா 90 டிகிரி. அடுத்தது இந்த பிங்கிற ஆங்கிள் ஹோல் ட்ரையாங்கிள் இங்கேயும் வருது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் வருது. அப்போ ஆங்கிள் பி எப்படி இருக்குன்னா காமனாக இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளையும் காமனாக இருக்குது. அப்போ பை ஏஏ க்ரைட்டீரியா, அதாவது ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எந்தெந்த ட்ரையாங்கிள், பிஏசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் ஏடிபி ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி போட்டோம்னா அதுக்கு பேர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸுடைய சைட்ஸுடைய ப்ரப்போர்ஷன் ஈக்குவலாக இருக்கும். அந்த ப்ரப்போர்ஷன் போடும்போது நிறைய குழப்பம் வரும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு. இந்த சைடுக்கு வந்து நம்ம 1ன்னு பேர் கொடுத்துடலாம். சைடுக்கு 1. அடுத்து இந்த சைடுக்கு 2. அடுத்தது இந்த ஹோல் சைட் பிசிங்கிற சைடுக்கு நம்ம 3ன்னு பேர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து எழுதும்பொழுது எப்படி எழுதலாம்னா 1/2 ஈக்குவல்ஸ் டு 3/4ன்னு எழுதிக்கலாம். இது எதுக்குன்னா ஈஸி ஞாபகம் தான். இப்போ இங்கே 1ங்கிறது என்னது, ஏபி. அப்போ ஏபி. நம்பர் 2ங்கிறது என்ன சைடு, பிடி. பிடி ஈக்குவல்ஸ் டு 3ங்கிறது எடுத்திருக்கோம், பியிலிருந்து சி வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்போ பிசி. மறுபடியும் 4th என்னென்னா இதையே நம்ம 4th எடுத்துக்கலாம், ஏபி. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கிடச்சிருக்கு ஈக்குவேஷனு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்பொழுது பிடி இன்ட்டு பிசி. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு எடுத்த மாதிரி ரைட் சைடு எடுக்க போகிறோம். இப்போ ரைட் சைடு பெரிய ட்ரையாங்கிள் பார்க்கும்போது நமக்கு அதே ட்ரையாங்கிள் பிசி தான், ட்ரையாங்கிள் பிஏசி தான். பிஏசி ரைட் சைடு ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. அது என்ன சொல்லலாம், ஏடிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம், ட்ரையாங்கிள் ஏடிசி. ஏன்னா இங்கே டிங்கிறது 90 டிகிரி, இங்கே ஏங்கிறது 90 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். எப்படின்னா ட்ரையாங்கிள் பிஏசி ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஏடிசி. என்ன காரணம், ரெண்டுமே 90 டிகிரி. அப்போ லெஃப்ட் சைடு பி காமனாக இருந்துச்சு இல்லையா, இப்போ ரைட் சைடு சி காமனாக இருக்கும். அப்போ ஆங்கிள் சி காமன். இப்போ மறுபடியும் இங்கே என்ன சொல்லலாம், ஏஏ க்ரைட்டீரியா படி, அதாவது ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும்
இந்த ட்ரையாங்கிள் பிஏசியும் ட்ரையாங்கிள் ஏடிசி சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா 1, 2, 3, 4ன்னு அதே மாதிரி இப்போ இங்கேயும் போட போகிறோம். அந்த பழசில் ரப் பண்ணிடலாம். அதை பென்சில் லைட்டு இப்போ ரப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சைடு நம்ம 1 எடுத்துக்கலாம். இந்த சிடி இருக்கு இல்லையா அதை 2ன்னு எடுத்துக்கலாம். இது 3ன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் இதுவே 4ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதே 1/2 3/4 அதே தான். அப்போ இங்கே அதே மாதிரி நம்ம எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 1க்கு பதிலாக ஏசி பை நம்பர் 2 எங்கே இருக்குது? இந்த பார்ட் சிடி ஈக்குவல்ஸ் டு நம்பர் 3 என்னது? இந்த ஹோல் பார்ட் பிசி டிவைட்ஸ் 4th பார்ட் என்னது? மறுபடியும் ஒரு ஏசி. இதையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஏசி மல்டிபிள் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இது 2 மல்டிபிள் பண்ணும்பொழுது கீழே சிடி இருக்குது. டாட் மேலே பிசி இருக்குது. இப்போ நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? பிடி டாட் பிசி இந்த பார்ட்டியும் ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? சிடி டாட் பிசி ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டையுமே பார்த்தா பிசி காமனாக இருக்குது. இங்கேயும் பிசி இருக்குது, இங்கேயும் பிசி இருக்குது. இப்போ பிசி நம்ம காமனாக எடுத்துடலாம். அப்போ பிசி டாட் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபஸ்ட் டேர்மில் எது பேலன்ஸ்னா பிடி அப்படிங்கிற ஒரு டேர்மும் செகண்டில் சிடி அப்படிங்கிற ஒரு டேர்மும் நமக்கு பேலன்ஸாக இருக்குது. இந்த ஹோல் டயக்ராமில் பார்க்கணும். பியிலேருந்து டி வரைக்கும் அப்புறம் சியிலேருந்து டி வரைக்கும் அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும்னா இது ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு இன்னொரு பிசி கிடைக்கும். அப்போ பிசி டாட் பிசி ரெண்டும் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பிசி ஸ்கொயர். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு அதுதான் வேணுங்கிற ப்ரூஃப். அது ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஹென்ஸ் ப்ரூஃப்.